மல்லி மல்லி விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு தன்னை உயிரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு வழி இல்லாமல் பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்தை போட்டுறாங்க. போட்டுட்டு சர்ஜரி பண்ண சொல்லிடுறாங்க. கையெழுத்து வாங்கிட்டோம், இனிமேல் மல்லியால் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது, இனி மல்லிக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு செம்ம சந்தோஷமாக ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் வாழ்க்கையில் பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா விஜய் ஹாலில் உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்காரு ஃபைலில். உடனே விஜய்கிட்ட போயிட்டு ராஜேஸ்வரி, விஜய் பாத்தியா அந்த மல்லி என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, நீ தானே அந்த மல்லியை பட்டிக்காடு ரொம்ப அப்பாவின்னு நினச்சிட்டு இருந்த, ஆனால் அவள் ரொம்ப தெளிவாக செயல்பட்டுருக்கா, நம்மளை எல்லாரையும் நல்லாவே முட்டாளாக்கிட்டாள் அந்த மல்லி. என்னக்கா சொல்கிறீங்க, என்ன பண்ணா? அவள் நேற்று சொன்னால எங்கே போகிறா எங்கே வரா ஒன்றும் புரிய மாட்டுதுன்னு. அவள் உன் மூலிமா ஒரு குழந்தை பார்த்துட்டு இந்த சொத்தெல்லாம் அடையும்னு நினச்சா, அதுக்கு நம்ம விடலை. அடுத்தது ஒரு சாமியார் செட் பண்ணி அவன் மூலிமா இது மாதிரி உயிருக்கு ஆபத்து இருக்குது, இந்த வீட்டுக்கு பெரிய கண்டம் இருக்குது, அப்படி இப்படின்னு இந்த குடும்பத்துலேருந்து பாதி சொத்து அடையான்னு ட்ரை பண்ணா. அதுவும் முடியல, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் நீ சொன்னியே வெண்பா கஷ்ட விஷயம்னு சொல்லிட்டு, அதை தெரிஞ்சுட்டு அந்த மல்லி இப்போ என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? அக்கா புரியுற மாதிரி பேசுக்கா, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? என்ன பண்ண அந்த மல்லி, என்னாச்சு இப்போ? இல்லை விஜய், அவள் என்ன பண்ணியிருக்கா பாரு, இந்தா இதை பாரு, நீயே புரியும் உனக்கு. அவள் விவாகரத்தோடு சமைச்சிருக்காடா. விவாகரத்தோடு சமைச்சிருக்காளா? எதுக்காகக்கா திடீர்னு மல்லி அப்படி பண்ணா? ஆமாம் விஜய், அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வெண்பா இந்த வீட்டில் இருக்க முடியும். வெண்பா கஷ்ட விஷயத்தில் மல்லியால் தான் வெண்பா இந்த வீட்டில் இருக்கான்னு அடிக்கடி நீ சொன்னியே, அதை இப்போது அவள் சாதகமாக பயன்படுத்திட்டா. இப்போ மட்டும் அவள் ஒன்று டிவோர்ஸ் பண்ணிட்டானா, அந்த கஸ்டடி விஷயத்தில் கஸ்டடி ஆஃபீஸை வந்து பார்த்துட்டு இந்த வீட்டில் விஜய்க்கு மனைவியாக யாருமே இல்லை, வெண்பா தனியாக தான் இருக்கா, வெண்பாவை விஜயால் வளர்க்க முடியாது அப்படின்னு வெண்பாவை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த நிஷா கிட்டேயும் அவங்க தாத்தாட்டையும் விட்டுருவாங்க. அதை தான் மல்லி இப்போ என்ன சொல்கிறா, எனக்கு விவாகரத்து வேணும், அப்படி வெண்பா உங்களுக்கு முக்கியம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் கீழேயே ஒரு பேப்பரில் சைன் வாங்கியிருக்காங்க. அந்த பேப்பரில் மல்லி எழுதுன மாதிரி, ராஜேஸ்வரி நான் இந்த வீட்டில் வெண்பாவுக்கு அம்மாவா உங்களுக்கு மனைவியாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு 50 லட்ச ரூபா பணம் தேவை, அப்படி தரல அப்படின்னா என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது, வெண்பாவுக்கு அம்மாவாக இருக்க முடியாது, விஜய்க்கு மனைவியாக இருக்க முடியாது அப்படின்னு அதை எழுதியிருக்காங்க. அதை படித்தோடனே விஜய் செம்ம ஷாக்காகிறாரு. என்னக்கா மல்லி அப்படிலாம் பண்ணியிருக்கா? ஆமாம் விஜய், மல்லி தான் அப்படி பண்ணியிருக்கா, அது மல்லி கையில் தானே, நீ நல்லா பாரு. ஆமாக்கா இது மல்லி எழுது தான், அப்புறம் மல்லி தான் அப்படி பண்ணியிருக்கா, அதனால தான் அவள் அடுத்தடுத்து என்ன பண்ண யோசிச்சு இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கா. நீ தான் அவளை ரொம்ப அப்பாவி, அவள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடின பாத்தியா, இன்றைக்கி ஆடின ஆட்டத்துக்கு அவள் என்ன பண்ணிட்டான்னு. இப்போ என்ன பண்ண போகிற விஜய்? இங்கே ராஜேஸ்வரி விஜய் ஏற்றி விட்டதும் விஜய் செம்ம கடுப்பாகிறாரு. சே, அந்த மல்லியை போய் நான் எப்படி நினச்சேன், அந்த மல்லி நல்லாவே கூட வந்து நம்ம நம்ப வச்சு நல்லாவே கழுத்தை அறுத்துட்டால, சே அவளாம் ஒரு பொண்ணா அப்படின்னு விஜய் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. வெண்பா மல்லிக்கு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மல்லியோட அண்ணி, ஏன் மல்லி அந்த வெண்பா தான் அடிச்சுட்டே இருக்காள, என்னன்னு தான் கேட்டனாடி அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி மல்லி கால் வைக்கவும் மல்லி ஒன்று வழி இல்லாமல், சொல்லு வெண்பா. ஐயோ மல்லிமா என்ன பண்ணுறீங்க மல்லிமா, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டீங்க? மல்லிமா அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, வந்து உங்ககிட்ட அந்த பத்திரத்தில் கையெழுத்து கேட்டாங்கல்ல, நீங்கள் போட்டுட்டிங்களா? ஆமாம் வெண்பா, எனக்கு வழி தரல வெண்பா, எனக்கு எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றினா போதும் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அண்ணன் உயிர் முக்கியமா என் வாழ்க்கை முக்கியமானா, எனக்கு எங்கள் அண்ணன் உயிர் தான் முக்கியம் வெண்பா, அதனால் ஒரு வழி இல்லாமல் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டேன். ஐயோ மல்லிமா, ஏன் மல்லிமா அப்படி பண்ணீங்க? இப்போ அவங்க 2 பேரும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதை தான் நான் முன்னாடியே உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் இதை வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் வந்து விஜய்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னை வந்து இந்த கஸ்டடி விஷயத்தில் நீங்கள் தான் முக்கியமான ஆளே, நீங்கள் இல்லைனா நான் வந்து இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் வந்து அந்த கதிரேசன் தாத்தா கூட போயிடணும், அதனால நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க, மிரட்டி பணம் கேட்குறீங்க, அப்படி இப்படின்னு ராஜேஸ்வரி அத்தையும் ரஞ்சிதா சத்தியும் வந்து இங்கே பயங்கரமாக அப்பாட்ட உங்களை பற்றி ஏற்றி விட்டுறாங்க மல்லிமா. அதுக்கு தான் கால் பண்ணேன், அவங்க இதான் பண்ண போகிறாங்கன்னு முன்னாடியே 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் தான் ஃபோன் எடுக்கவே இல்லை, ஏன் மல்லிமா அப்படி பண்ணீங்க? நீங்கள் மட்டும் கையெழுத்து போடாமல் நான் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் அடுத்து டாடாட சொல்லிட்டு பணத்தை ரெடி பண்ணிக்கலாம் மல்லிமா. இல்லை வெண்பா, உங்கள் டாடா பணம் தர மாட்டார், அவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் டாடா என் பேச்சை கேட்க மாட்டார், அவங்க பேச்சு தான் கேட்பார், அவங்க வைக்கிறது தான் சட்டமாக இருந்திருக்கும். எனக்கு எங்கள் அண்ணன் உயிரை தவிர மற்ற எதுவுமே இப்போதைக்கு முக்கியமாக படலை வெண்பா, என்னை மன்னிச்சிரு வெண்பா. இங்கே மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வெண்பா உடனே அழாதீங்க மல்லிமா, ஏன் மல்லிமா அப்படி அழுகுறீங்க? இல்லை வெண்பா, அந்த கடவுள் ஏன் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காதுன்னு தெரில,
உங்கள் டாடா எப்பயுமே நம்ப மாட்டார். அவருக்கு அவங்க அக்கா சொல்கிறதான் எல்லாமே உண்மை நம்புவார். வெடி வெண்பா, நடக்கிறது நடக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு வெண்பா ஃபோன் வச்சுறாங்க. விஜய் இங்கே பயங்கர கடுப்போட கிளம்பி மாடிக்கும் போயிடாரு. இங்கே ராஜேஷ் ரஞ்சிதா 2 பேரும் சாதனை பண்ணிட்ட மாதிரி அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ரூமுக்கு போனதும் ரஞ்சிதா கேட்குறாங்க, எப்படி ராஜிமா இந்த அளவுக்கு தெளிவாக பிளான் பண்ணீங்க? ரஞ்சிதா, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மதியம் லாயர் வந்தார். லாயர் வந்தோடனே நான் லாயர்கிட்ட பார்த்து பேசினேன். அப்போது அவர் தான் சொன்னார், இப்போதைக்கு இந்த மல்லி தான் இருக்கிற மிகப்பெரிய துருப்பு சீட்டு. மல்லி இல்லைனா இன்றைக்கி வெண்பா கிடையாது. மல்லி மட்டும் ஒருவேளை விஜயை டிவோர்ஸ் பண்ணுற கண்டிஷன் வந்துச்சுன்னா வெண்பாவை விஜயால் தக்க வச்சுக்கவே முடியாது அப்படின்னு அந்த லாயர் சொன்னார். அப்போ தான் யோசனை வந்துச்சு, மல்லிக்கு பணம் தேவை. இந்த நேரத்தில் நாம் மட்டும் மல்லி விஜயை விவாகரத்து பண்ணுற மாதிரி ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி விஜய்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கேன், ஒட்டுமொத்தமாக விஜய் மல்லியை வெறுத்து ஒதுக்கிடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் வெண்பா பார்த்துக்க வந்த ஒரு வேலைக்காரி மாதிரி மல்லியை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா மல்லி பணத்துக்காக தான் பழகிருக்கான்னு. அதை தான் நமக்கு சாதகமாக நான் பயன்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த லாயர் தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க ராஜி. அது மட்டும் இல்லை, இந்த நோட்டீஸை ரெடி பண்ணி கொடுத்தது நம்ம லாயர் தான் அப்படின்னு ராஜி சொல்லவும் இங்கே ரஞ்சிதா சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல ராஜிமா, எது எப்படியோ அந்த மல்லிக்கு நீங்கள் ஒரு முடிவு கட்டிட்டீங்க. இனிமேல் அந்த மல்லியில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இனி நாம் நினச்ச மாதிரி சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கலாம். ஆனால் ஒன்று ராஜிமா, எப்படியாவது நீங்கள் என்ன மாமா கூட மட்டும் சேர்த்து வச்சுருங்க. அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ராஜிமா. ரஞ்சிதா, அவசரப்படாத, எல்லாமே பொறுமையாக நடக்கும். ஓவராக அவசரப்பட்டேன்னா அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், புரியுதா? அந்த மல்லியை இந்த வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. நீங்கள் சொன்ன மல்லி விஜய் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீ இதே இடத்துலேருந்து தான் அழுத, ஞாபகம் இருக்கா? ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? அதே மல்லியை அதே விஜய் வாயால் சி அவளாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இனி மல்லி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவன் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அப்படின்னு விஜய் அவன் வாயால் சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு மேலே மல்லி என்ன பண்ணாலும் சரி, விஜய் அவளை அவனுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்க மாட்டான். இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒன்றை அவன் கூட சேர்த்து வைக்க மாட்டான் என்ன? கொஞ்சம் பொறுமையாக ரஞ்சிதா, எப்படியும் மல்லி நீ இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டா. அப்படி கஸ்டடி ஆஃபீஸ் வரும்போது நீ தான் அந்த குழந்தைக்கு அம்மா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்புறம் விஜயால் மறுக்க முடியாது. அப்புறம் நீ விஜயும் ஒன்றா இருக்கிற மாதிரி சந்தர்ப்பத்தை நானே உண்டு பண்ணுவேன். அந்த நேரத்தில் நீ விஜயும் ஒன்றா இருந்து தான் ஆகணும். அந்த ஒன்றா இருக்க டயத்தை வச்சு கண்டிப்பாக வெண்பாவை இந்த வீட்டில் இருக்க வச்சிடலாம். அப்புறம் வெண்பா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு விஜய் புரிஞ்சுப்பான். அப்படி புரிஞ்சுக்கிட்டானா எப்படி மல்லி கூட அட்டாச் ஆனானோ அதே மாதிரி உன் கூடவும் அவன் அட்டாச் ஆகிடுவான். என் தம்பியை பொறுத்த வரைக்கும் வெண்பா தான் அவனுக்கு எல்லாமே. வெண்பாவை யார் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களோ, வெண்பா யாரால் இந்த வீட்டில் இருக்காளோ அவங்க தான் அவனுக்கு தெய்வம் மாதிரி. அப்படி பார்த்தா இனி அந்த இடத்துல நீ தான் அஞ்சுதான் இருக்க போகிற. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி இந்த காட்டில் நம்ம மட்டும் தான் பெய்ய போகுது அப்படின்னு ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் வெண்பா ரொம்ப அழகாக வீடியோ எடுத்துறாங்க. நீங்கள் இவ்வளோ திட்டம் போகிறீங்களா, இருங்க உங்கள் திட்டத்தை பற்றி நான் அடித்து நொறுக்கிறேன் அப்படின்னு வெண்பா அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே டாடாட்ட போய் பார்க்குறாங்க. டாடா என்ன பண்ணிடாடா? இல்லை வெண்பா, மைண்ட் அப்செட்டாக இருக்குது, நான் அப்புறம் உண்டே பேசுகிறேன், நீ போய் படுத்து தூங்குப்போ. ஐயோ டாடா, நீங்கள் ஃபஸ்ட்டு நடக்கிறதையும் புரிஞ்சுங்க டாடா. ஏன் டாடா இப்படி இருக்கீங்க? என் டாடா எப்போதுமே எது பண்ணாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அழகாக பண்ணுவீங்க. ஆனால் இப்போலாம் எதுவுமே புரிஞ்சுக்கிறாமல் எடுத்தும் கவுத்தனை முடிவு பண்ணுறீங்க. ஏன் டாடா இப்படி பண்ணுறீங்க? மல்லியம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள நீங்கள் அப்படி தான் நினச்சிருக்கீங்களா? வெண்பா, அவளை பற்றி மட்டும் பேசாத. நான் அவளை என்னமோ நினச்சேன், ஆனால் அவள் இந்த அளவுக்கு சீப்பானதுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐயோ டாடா, அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இன்னமும் மல்லியம்மா தப்பாக தான் பிடிச்சிட்டீங்க. வெண்பா, அவள் என்ன பண்ண உனக்கு தெரியுமா? ஐயோ டாடா, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வெண்பா, நீ கிளம்பு. டாடா நான் சொல்கிறது கேளுங்க, இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு வீடியோ காட்டுறாங்க வெண்பா. அதில் ராஜி முதல்ல அதாவது எப்போனா மல்லி வந்து தான் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பணம் கொடுங்கன்னு ராஜி காலில் வந்து கெஞ்சினாங்க இல்லையா, அப்போவும் வெண்பா வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனால் ராஜி பேசுனது எல்லாமே அதில் கவராக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ராஜி ரஞ்சிதா 2 பேரும் மல்லியை இந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் வர முடியாது அப்படின்னு பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டது, எப்படி மல்லி இந்த வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்கு வக்கீல்கிட்ட போய் நோட்டீஸ் ரெடி பண்ணதுன்னு எல்லாத்தையும் பேசினாங்க இல்லையா, அதையும் வெண்பா வீடியோ எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் விஜய்கிட்ட காட்டவும் விஜய் பார்த்துட்டு செம ஷாக்காகிறாரு. பார்த்தீங்களாடா, இதில் ஏதாச்சும் புரியுது அவங்களுக்கு? மல்லியம்மா மேலே தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா தப்பும் பண்ணது உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா பொண்ணும் தான். மல்லியம்மா ரொம்ப நல்லவங்கடாடா, அவங்க உண்மையாலுமே அப்பாவி தான். அவங்க அண்ணன் உயிர் இப்போ ஊசாடிட்டு இருக்கு. அதுக்காக அவங்களுக்கு வேறு என்ன பண்ணு தெரியாமல் இந்த பத்திரத்தை கையெழுத்து போட்டுட்டு பணத்தை வாங்கியிருக்காங்கன்னு தவிர மற்றபடி அவங்க மனசார உங்களையும் எண்ணி விட்டு பிரியணும்னு நினச்சது இல்லைடாடா அப்படின்னு சொன்னவொடனே விஜய் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு. சே, நம்ம அக்கா ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டாங்க? அக்கா பச்சை கேட்டு மல்லியை நம்ம
இவ்வளோ தப்பாக நினச்சிட்டோமே. அப்போது மல்லி உண்மையாலுமே நம்ம மேலே பாசமாக தான் இருந்திருக்கா. நாம் தான் மல்லி ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக அக்கா இப்படிலாம் பண்ணாங்க? இந்த ரஞ்சிதா என் கூட சேர்ந்து வாழணும்னு இன்னமும் ஆசையாக இருக்காளா? அப்போது அவளோட ஆசைக்காக தான் ராஜி அக்கா இவ்வளோ கேவலமாக அவளையை பார்த்துருக்காங்களா? அடைச்ச நம்ம பெரிய தப்புன்ட்டோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் என்ன படம் தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு விஜய்.